ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக காராமணி காய் சொல்லுவோம். லாங்காக இருக்கும், நல்லா பெருசு பெருசாக பாம்பு மாதிரி. அதனோட பிரட்டல் தான் எப்படி இருக்குது பாருங்கள். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ பெருசு பாருங்கள். காய் ஒரு 150 கிராம் இருக்கும். வாங்கிட்டு வந்தேன். 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் 200 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா அலசி எடுத்துட்டு அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு 1 இன்ச் அளவுக்கு தான் கட் பண்ணேன். அப்படி கட் பண்ணால் தான் அதனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சத்தும் வீணாகாது. இப்போது அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு நல்லா நச்சு வச்சுக்கலாம். வெங்காயம் எல்லாம் பொடியாக நறுக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் இவ்வளோ தான் இதுக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு நல்லாவே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் போட்டு சாப்பிடும்போது. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த காராமணி காய், தக்காளி, வெங்காயம் ஒன்று ஒன்றா போட போகிறோம். முதல்ல வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும். இதில் பச்சை மிளகாலாம் கூட தேவையில்லைங்க. காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எதுவும் தேவையில்லை. சிம்பிளாக பண்ணலாம். இந்த பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கும்போது கருவேப்பிலையும் சேர்த்து வதங்கட்டும். அந்த வாசனை சூப்பராக இருக்குங்க. காய் ஃபுல்லாக அந்த வாசனை இருக்கும். வெறுமனே சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரட்டல். இப்போது வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது தக்காளி போட்டு வதக்கலாம். இந்த வெண்டைக்காய் ஆகட்டும், அவரைக்காய், காராமணிக்காய், இது எல்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் அதை பொரியல் பண்ணி பாருங்களேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு 70% வதங்கினா போதும். நல்லா வதங்கணும்னு இல்லை, அந்த கிளாஸி லுக் கிடச்சாலே போதும். இப்போது தக்காளியும் வதங்கிடுச்சு. இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காராமணி, அந்த காயை போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஒரு சேர பிரட்டி பொறுமையாக விட்டோம்னா நல்லா அது கொஞ்சம் நல்லா அந்த கலரே அவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக இருந்ததுங்க. இப்போது இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, நம்ம எப்பவும் போல் சிம்பிளாக மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவை. வேறு எதுவுமே தேவையில்லை. சட்டுன்னு ரெடி ஆகிடும். ஒரு ஆவி வந்தால் வெந்துடும். அவ்வளோதான் இதனோட பிரட்டல். இதை வெறுமனே சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம். தோசை, சப்பாத்தி, சாதத்துலலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷுனால் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு எல்லாமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான காய். எப்போ கிடைச்சாலும் வாங்கி செய்யுங்க. ப்ரோட்டீன் ரிச்சு, நார் சத்து அதிகம், ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சு. இப்போது உப்பு போட்டுட்டேன். இதுலேயே மிளகாப்பொடி, மஞ்சள் பொடியும் போட்டு நம்ம நல்லா பிரட்டி ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம். அதுலேயே வெந்துடும். அது அந்த கலர் மாறாது, அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த காயெல்லாம் இந்த மாதிரி பிரட்டி சாப்பிடுங்க. இதில் தேங்காய் பூ போட்டு வெண்பொரியல் மாதிரியும் சாப்பிட்றாங்க. அதை விட இப்படி போட்டு செய்து பாருங்களேன். சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். எதுவுமே காய் இல்லை, குழம்பு வைக்க முடியலன்னா உடனே இந்த மாதிரி போடுங்க. இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கலந்து சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெறுமனே தான் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு முட்டை எப்படி உடச்சி ஊற்றி கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா அது எல்லா பக்கமும் சேர்ந்து போயிடும். நல்லா பாயில் ஆகிடும். அழகாக அதையும் முட்டை போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். வெந்த உடனே நம்ம ஒரு 2 திருப்பினோம்னா முடிஞ்சிடும். தண்ணி வத்துற நேரம் தான் உடனே சுண்டிடும். இது பெருசாலாம் எதுவும் இது பண்ண வேண்டிய வேலை இல்லை. அவ்வளோதான். இதை மூடி போட்டுடலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நாட்டுக்காய்கள்லாம் வாங்கி சாப்பிட பிடிக்கும். இந்த பீன்ஸு செய்கிறோம் பார்த்திங்களா, பீன்ஸையும் இந்த மாதிரி செய்யலாம். நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.